ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் முன்னிலையில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இன்ற 2 வாசகங்கள் நமக்கு அருமையான ஒரு கருத்தை வலியுறுத்தி கூறுகின்றது. தாழ்ச்சி கடவுளுடைய முன்னிலையில் ஆசீரை கொடுக்கும், ஆணவம் நமது வாழ்வை அழித்துவிடும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றது. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து விட்டீர். குழந்தைகள் என்று சொல்கின்ற பொழுது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை அவர்கள் தங்களிடையே வைத்திருக்கிறார்கள். அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம்தான் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். ஆணவமோ, அதிகாரமோ, செருக்கோ, அகங்காரமோ ஆண்டவருடைய முன்னிலையில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், இஸ்ராயல் மக்கள் தவறு செய்த போது, இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக சென்ற போது அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக வேற்று நாட்டை ஆண்டவர் ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்கின்றார். அதுதான் அசீரிய நாடு. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் இந்த அசீரிய நாடு, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி இந்த அசீரிய நாடு என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாகத்தான் அசீரிய நாடு இருக்கின்றது. ஆனால் இந்த அசீரிய நாடு இஸ்ராயல் தேசத்தை கொள்ளையிட்ட போதும், இஸ்ராயல் மக்களை வதைத்த போதும், அங்கு உள்ள அந்த அசீரிய மன்னன் ஆணவத்தினால், அகங்காரத்தினால், செருக்கினால் அவன் இருக்கின்றான். நான் தான் எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்று சொல்லி அவனுடைய மமதை பெருமையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை அனுமதிக்காவிட்டால் என் மக்களை நீ தொடவே முடியாது. நான் உன்னை பயன்படுத்தினேன், ஆனால் உன்னுடைய ஆணவம் நீ அழிந்து போவாய் என்று சொல்லி அந்த அசீரிய மன்னனையும் அழித்து விடுவதாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் முன்னிலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கடவுள் முன்னிலையில் நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த ஆயக்காரன் எப்படி தன்னையே தாழ்த்தி கொண்டானோ, அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதோ, அதே போல பல்வேறு தேவைகளோடு நாம் வந்திருக்கின்றோம். அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். அந்த ஆண்டவரை உற்று பார்த்து அது நொறுங்கிய உள்ளமாக இருக்கலாம், ஆனால் எப்போதுமே அது பெருமைப்படக்கூடிய உள்ளமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் எனக்கு எப்போதும் இரக்கம் உண்டு, அந்த இரக்கத்தினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மையே நாம் தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய அந்த விடுதலை பாடலை வாசிக்கின்றோம். அவர் செருக்குற்றோரை சிதறடித்தார், தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். அதே போல தாவீது மன்னன் தன்னை தாழ்த்தினான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். ஆனால் ஆணவத்திலே வீழ்ந்து போன மனிதர்கள் விவிலியத்திலே ஏராளம் இருக்கிறார்கள். சவுல் மன்னன் ஆணவத்திலும் தற்பெருமையிலும் ஆழ்ந்தான், அழிந்து போனான். ஏன்? முதல் பெற்றோர்கள், அவர்களுடைய அழிவுக்கும் காரணம் அந்த பெருமை, அந்த ஆணவம் தான். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த கடவுளை அணுகுகின்ற பொழுது, இந்த தூய திருத்தகத்தை அணுகுகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் எப்போதும் அவமதிப்பதில்லை, இறைவன் எப்போதும் புறக்கணிப்பதில்லை. அந்த தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தில் தான் ஆண்டவர் குடியிருக்கின்றார். அந்த உள்ளம் எப்போது ஜெபிக்கிறதோ அந்த ஜெபம் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென்.